திரு அஜித்குமார் ரசிகர்கள் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வருகையின் கொண்டாட்டத்தை பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடினார்கள். அஜித்குமாரின் வசனத்தைப் போலவே வாழு வாழவிடு என்பதற்கு இணங்க தன்னுடைய மகிழ்ச்சியை பொதுமக்களுக்கு அன்னதானத்தின் மூலம் பகிர்ந்து கொண்டார்கள் அஜித்தின் ரசிகர்கள். இதேபோன்று பலருடைய ரசிகர்களும் தன்னுடைய சந்தோஷத்தை கட் அவுட், பாலாபிஷேகம், பேனர், பட்டாசு, மேளதாளங்கள் இதனை குறைத்து கொண்டு மக்களுக்கு அன்னதானமாக வழங்கினால் மக்களும் சந்தோஷப்படுவார்கள். பயங்கரமாக இருக்கு ப்ரோ. அதான் சொல்லுவேன், நான் விடாமுயற்சி வரவே இல்லை. ஹைப்பேன் இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஷோ ஃப்ரெண்ட்ஸோட வரேன்னு சொல்லி வந்தேன் ப்ரோ. வாடா இவ்வளோ சட்டையை மாற்றி போட்டுருந்தேன் ப்ரோ. எனக்கு அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்லா ப்ரோ 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 சொல்ல தொண்டை கத்தி தொண்டை ஒரு மாதிரி இருக்கு ப்ரோ. முடியல ப்ரோ. அவ்வளோ மாசா இருக்கு ப்ரோ. அது சான்ஸே இல்லை. மாஸ் ஃபேன் பை சம்பவம் ப்ரோ. பக்கா ஃபேன் பை சம்பவம் ப்ரோ. மார்க் ஆண்டனியில் பிடிச்ச அதே டோனை பிடிச்சிருக்காரு. ஃபுல்லாகவே ரெஃபரன்ஸ் தான். டோட்டல் என்ஜாய்மெண்ட் ப்ரோ. ஏகே வேற லெவல் ப்ரோ. ஃபுல்லாகவே ஏகே தான் ப்ரோ. ஏகே சம்பவம் ப்ரோ. இது டோட்டலாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ப்ரோ. அதுக்காகவே இப்போ எடுத்திருக்காரு ப்ரோ. ஆதிக்கு செதுக்கிட்டான். எத்தனையோ மனிதர்கள் சாப்பிட நேரம் இல்லாமல் ஒரு டீயில் தன்னுடைய பசியை அடக்கிக்கிட்டு உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான மனிதர்களுக்கு இந்த மாதிரியான நேரத்தில் அன்னதானங்கிறது மிகப்பெரிய பலத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கும். மனிதன் இன்னும் சாகலை, மனிதர்கள் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்கும்.